தேவன் நமக்கு செய்த நன்மைகள் கணக்கில் அடங்காத நன்மைகள். அல்லேலூயா. எண்ணில் அடங்காத நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதனாலே நாம் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் நன்றி சொல்லுவோம். தீமையை கர்த்தர் அனுமதிச்சாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தீமை வந்தாலும் என் கர்த்தர் நல்லவர், பிரச்சனைகள் வந்தாலும் என் கர்த்தர் நல்லவர், போராட்டங்கள் வந்தாலும் என் கர்த்தர் நல்லவர், வியாதி பலவீனங்கள் வந்தாலும் என் கர்த்தர் நல்லவர். அப்போது கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நமக்கு வராது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே வராது. யோபுக்கு வந்தது எல்லாமே தேவனுடைய அனுமதியோடு தான் வந்தது. அப்போ ஏன் வந்தது? நம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். பிசாசு ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான், நீங்கள் யோபுவை பரிபூர்ணமாக ஆசீர்வச்சிக்கிறீங்க, நல்லா வச்சுக்கிறீங்க, அதனால் அவன் உங்களை துதிப்பான், உங்களை பாடுவான், உங்களை ஆராதிப்பான். அவனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து பாரும், அவன் என்ன செய்ய மாட்டான், உங்களை நீங்கள் நினைக்கிற மாதிரி துதிக்க மாட்டான், பாட மாட்டான், ஆராதிக்க மாட்டான். அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்ன பின்னாடி தான் கர்த்தர் யோபுன் மேலே நம்பிக்கை வைத்து, பாருங்கள், நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், யோபு மேலே கர்த்தர் நம்பிக்கை வச்சார். என்ன நம்பிக்கை தெரியுமா? என் பிள்ளை என்ன ஆனாலும் என்னை மறுதளிக்க மாட்டான், என் பிள்ளை என்ன ஆனாலும் எனக்கா வைராக்கியமாக நிற்பான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையை யோபின் மேலே வைத்தார். கேரண்டி கொடுத்தார். அவன் சோதரம், என் பிள்ளை எப்பொழுதுமே அவன் இப்போ எப்படி இருக்கிறானோ அப்படி தான் இருப்பான்னு சொல்லி, அதே போல தான் யோபுவும் கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தர் பேரில் என்ன செய்வேன்? நம்பிக்கையாக இருப்பேன். அவன் மனைவி சொல்கிறான், தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்கிறான். அவன் சொல்கிறான், தேவனிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் தீமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? அப்போது அருமையான தேவ பிள்ளைகள், அவருடைய அனுமதி இல்லாமல் நமக்கு எதுவுமே வராது. அப்போ வந்ததெல்லாம் அவருடைய அனுமதியோடு வருகிறது. அப்போ வரும்போது ஆண்டவரே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டோன்னா பிசாசு வெக்கப்பட்டு போவான். சரிங்களா? நமக்கு வருகிற சோதனைகள் எல்லாமே பிசாசு கொண்டு வருத்தான். நாம் கர்த்தர்கிட்ட அனுமதி கேட்டு தான் நம்மளை சோதிக்கிறான், ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனால் ஒரு சில நேரங்களிலே சோதனைகளில் நாம் தோற்று போகிறோம். சரிங்களா? சோதனைகளில் தோற்று போகிறோம். ஆனால் சோதனைகளிலே ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? சோதனை வரும்போது கர்த்தர் நல்லவர், அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே எனக்கு வராது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே வராது. பாருங்கள், ஒருத்தன் ஸ்தோத்திரம், தாவீதை ஒருத்தன் தூஷிக்கிறான். சரிங்களா? சிமேயிங்கிறவன் தூஷிக்கும்போது யோவான் சொல்கிறான், அவனை பட்டத்தை எடுத்து ஒரே போட்டுடலாம், வெட்டிடலாம் அப்படின்றப்பல. ஆனால் தாவீது சொல்கிறான், அவன் தூஷிக்கணும்னு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் தூஷிக்கணும்னு கர்த்தர் அனுமதிச்சுக்கிறார். தூஷிச்சு போட்டோம், கர்த்தர் அனுமதிக்காம என்ன செய்ய முடியாது, இது நடக்காது அப்படின்னு. அப்போ பாருங்க, அவன் ஒரு மைனஸை கூட தனக்கு ப்ளஸ்ஸாய் மாற்றிக்கொள்ளுகிற ஒரு நல்ல தேவ மனிதனாய் தாவீது இருந்தான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு வருகிற எல்லா மைனஸையும் நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும் அப்படின்னா கர்த்தர் நமக்கு அனுமதிச்சிருக்கிறார். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே வராது. அந்த அனுமதித்ததில் நாம் என்ன சொல்லணும்? ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அப்போது நம்ம அதுக்கப்புறம்தான் நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி கொண்டோம் இருக்கிறோம் என்பதை நாம் காண்பிக்க வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அதனாலே தேவன் எப்பொழுதுமே நல்லவர். கடந்த 2025 நல்லவராக இருந்தார். இந்த 26 எந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு செய்வதெல்லாம் நன்மைக்கு. அல்லேலூயா. அவர் நமக்கு செய்கிறதெல்லாம் நன்மைக்கு. தேவன் நம்மை நடத்துவார்.